அனைவருக்கும் என்னுடைய அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மெட்ரோபாலிஸ் பெரிய முயற்சியோடு வென்று காட்டுவோம் என்கிற ஒரு நல்ல சிந்தனையை இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். அதனுடைய தலைவர், செயலாளர், நிர்வாக குழுவில் இருக்கிற அனைத்து நண்பர்கள், ஒரு மிகச்சிறந்த மருத்துவர்கள், தொழிலதிபர்கள், பல பேர் இந்த அமைப்பில் இருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் எப்படி மாறி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய அணுகுமுறைகளையும் நாம் மாற்ற வேண்டியிருக்கு. முன்னெல்லாம் ஏதாவது ஒரு ஹோட்டலில் சந்தித்து பேசி அந்த மாதிரியான அமைப்பிலேருந்து இப்போ இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடனடியாக அடாப்ட் பண்ணியிருக்கிறோம், ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறோம். இதுதான் மனித குலத்தினுடைய வெற்றி. இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு ரோட்டரி மீட்டிங்கை நம்ம நிறுத்தலை. பாருங்க, அதை நடத்தணும் அப்படின்னா நடத்துகிறோம். அதுக்குரிய இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜி என்னென்ன வளர்ந்துருக்கோ அதையெல்லாம் முழுக்க பயன்படுத்தி நாம் இன்றைக்கு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு இந்த பிளாட்ஃபார்ம் இதை சரியாக பயன்படுத்துகிறோம். என்ன, நம்ம ஒரு பழைய காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், அண்ணாச்சி வீட்டில் கல்யாணம் அவங்கவுங்க வீட்டில் சாப்பாடு அப்படின்பா. அது இங்கே கரெக்டாக இருக்குது. அண்ணாச்சி வீட்டில் கல்யாணம் அவங்கவுங்க வீட்டில் சாப்பாடு அப்படின்னு நாம் இந்த விழாவை எப்படி இருந்தாலும் தொடர்ந்து நடத்துறது அப்படிங்கிறதுல ஒரு உறுதியோடு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் சிரமங்கள் வருவதும் அதை தாண்டி ஜெயிப்பது என்பதும் இன்று நேற்று வருகிற ஒரு கதை இல்லை. உலகு தொடங்கினால உலகத்தில் எத்தனையோ சிரமங்கள் வரும். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா என்ன, அது ரொம்ப ஈஸியா? அந்த நேரத்தில் கூட இப்போ நீங்கள் கூட யோசிக்கலாம், ஒரே கஷ்டப்படுற நேரத்தில் இது மாதிரி நாம் இதை ஒரு 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 விழா மாதிரி செய்யணுமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி கூட மனதில் வரும். ஏன் சார், திண்டாட்டமாக இருக்கிற நேரத்தில் கொண்டாட்டத்தை யாராவது வச்சுக்குவாங்களா, என்னத்துக்காக அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சார், திருவள்ளுவர் என்ன எழுதியிருக்கிறாரு, இடுக்கண் வருங்கால் நகுகங்கிறார். மனுஷனுக்கு கஷ்டம் வர்றப்ப கூட சிரிக்கிறதுக்கு தெரியணும்பா. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கஷ்டம் சும்மா உட்காந்துருக்காது, கஷ்டம் வரும்போது கூட சிரிக்கணும். எங்க பேச்சாளர் உலகத்துல ரொம்ப பெரிய ஜாம்பவான் பேராசிரியர் அறிவொளி, அவர் அறிவொளி சார் ஒரு தடவை சொன்னார், இந்த குரலுக்கு விளக்கம் சொன்னார், என்னால் மறக்க முடியாது. ராத்திரி மழை கொட்டுன்னு கொட்டுது, கரண்ட் எல்லாம் வேற போயிருச்சு, வீட்டில் பொண்ணு டெலிவரிக்காக தங்கி இருக்கிறா, ராத்திரி 12 மணிக்கு இடுப்பு வலிக்குதுப்பா அப்படிங்கிறா. சரி, நம்ம டிரைவருக்கு ஃபோன் பண்ணலான்னா டிரைவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ வெளியில போய் டாக்ஸி கூப்பிடலான்னா டாக்ஸி கிடைக்க மாட்டேங்குது. கடைசியாக கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு டாக்ஸியை பிடிச்சி பொண்ணை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அந்த டெலிவரி அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள கொண்டு போய் சேர்த்ததுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு ஃபோன் போடலாமேன்னு மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு மாப்பிள்ளை வர்றாரு, புறப்பட்டு வர்றாரு. அதுக்குள்ளே இங்கே என்னன்னா நர்சிங் ஹோம்லேயும் கரண்ட் போய் டாக்டர் சேர்றதுக்குள்ள பிரச்சனையாகி சிசேரியனா அதுவா இதுவான்னு ஒரு கேள்வி கேட்டு அப்புறமா குழந்தை பறந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ மாப்பிள்ளை வரார், வாங்க மாப்பிள்ளை வாங்க, இவங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு மாமனார் சிரிச்சுக்கிட்டே வரவே இருக்கிறாராம். இதுக்கு நான் சொல்ற குரலுக்கு என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? இடுக்கண் வருங்கால் நகுகங்கிறதுக்கு அதான் அடையாளம்னார். இவ்வளவு கஷ்டத்துக்கும் காரணம் யாரு? அவன் மாப்பிள்ளை தான். அவனை சிரிச்சுக்கிட்டே மாமனார் வரவே இருக்கிறாராம். இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு பேராசிரியர் அறிவொளி சொல்வார், எனக்கு நினைவுக்கு வருது. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தா கூட இந்த கஷ்டமான காலத்தையும் கூட மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளணும். இதுதான் மனித குலம் ஜெயிப்பதற்கான முதல் ரகசியம். சார், எம்ஆர் ராதா சாரை எமர்ஜென்சி டயத்துல அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஐஜி ஆபீஸ்ல உட்காந்து வைக்கிறாங்க. அதாவது அப்ப ஏன் என்னெல்லாம் கிடையாது, நெருக்கடி நிலை பிரகடனம் ஆயிருக்கு, எல்லாரையும் அள்ளி கொண்டு போய் ஐஜி ஆபீஸ்ல உட்காந்து வைக்கிறாங்க. அந்த ஐஜி ஆபீஸ்ல வரிசையா பழைய ஐஜி படமா மாட்டி இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரையா காமிச்சு இவர் யாரு அப்படி எம்ஆர் ராதா கேட்கிறாரு. இவர் இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் ஐஜியா இருந்தார் சார், இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் ஐஜியா இருந்தார் சார் அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. நடுவுல திருவள்ளுவர் படம் மாட்டியிருக்கு. எம்ஆர் ராதா அந்த திருவள்ளுவர் படத்தை பார்த்துட்டு சொன்னாராம், இவர் ரொம்ப வருஷம் ஐஜியா இருந்திருக்கிறாரோ, இவர் படம் எப்பவுமே அங்க இருக்குது அப்படின்னு. பாருங்க, எமர்ஜென்சியில என்ன கேஸ்ன்னு தெரியாது, எப்ப வெளியே விடுவான்னு தெரியாது, அவர் அப்ப தமாஷ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு, இவர் ரொம்ப வருஷமா ஐஜியா இருக்கிறாரோ அப்படின்னு.
சார் எமர்ஜென்சில அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கும்போது ஒரு மனுஷன் அவ்வளவு கிண்டலா இருக்க முடியுமா? ஏன்? இடுக்கண் வருங்கால் நகுக. கஷ்டமா இருக்குது கஷ்டமா இருக்குது கஷ்டமா இருக்குதுன்னு கஷ்டத்தையே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அது வாழ்க்கைக்கு சரி கிடையாது. சார் எந்த கஷ்டத்திலும் சிரிக்க தெரிந்த இனம், எந்த கஷ்டத்தையும் சிரித்து வெல்ல தெரிந்த இனம் அது மனித இனம். உண்மையிலேயே இப்ப நமக்கு வந்திருக்கிற சிரமம் சாதாரணமான ஒரு சிரமம் அல்ல. என்னுடைய நிறைய பேச்சுல நான் சொல்லியிருக்கிறேன், எல்லா கஷ்டங்களும் வர முடியாதபடி நம்ம நிறுத்திட முடியுமா? ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி அப்படின்னு ஒரு அருமையான ஒரு சொல் இருக்கு. அது ரொம்ப கட்டாயம், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இட் இஸ் அன்அவாய்டபிள். ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். பியூட்டிஃபுல். ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். நான் வேணும்னா கஷ்டப்படலாம், வேண்டாம்னா நான் கஷ்டப்பட முடியாது அப்படி சந்தோஷமா நான் பாட்டுக்கு ஜாலியா இருந்துட்டு போகலாம், யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். அப்போ ஒரு அறிவாளியா இருந்தா அவன் என்ன யோசிப்பான்? இந்த கஷ்டத்துல நம்ம எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கிறத பத்தி யோசிப்பான். சார் இங்கிலீஷ்ல பெயின்ங்கிறத பத்தி டெஃபினேஷன் எழுதும்போது சொல்றான், வாட் இஸ் பெயின்? ரெஃப்யூசிங் டு அக்செப்ட் த ரியாலிட்டி அப்படின்னா. இப்ப நிஜமா என்ன இருக்கு, நிதர்சனமான நிலைமை என்ன அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், there is no pain. Pain is nothing but refusing to accept the reality. So first we must accept the reality. This is the real position. Okay, I am ready to admit it. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எல்லாரும் வீட்லயே இருக்க வேண்டியிருக்கு. நோ சார், வீட்லயே இருக்க வேண்டியிருக்கு சார், வீட்லயே இருக்க வேண்டிய. கொஞ்சம் இருங்க, ஆஸ்பத்திரியில கொண்டு போய் வச்சிருக்கிறாங்களே கோவிட் பேஷண்ட் என்ன சொல்றாங்க? எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும், எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும், எப்படியாவது அவங்களாம் வேற எங்கேயாவது போயிடணும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும், எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும்னு இந்த நோயாளிகள் எவ்வளவு வேண்டாங்களோ அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். எப்படியாவது போயிடணும். மகன் வேற ஊர்ல இருக்கிறான், அவன் இந்த லாக்டவுன் பீரியட்ல இருக்கான், எப்படியாவது வீட்டுக்கு போயிட்டா பரவாயில்ல சார், நான் வெளியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல வீட்டுல இருக்கிறத கஷ்டம்னு யாராவது சொல்லலாமா? சொல்லக்கூடாது. எங்க இருந்தாலும் எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும் வீட்டுக்கு போயிடணும் வீட்டுக்கு போயிடணும்னு தவிக்கிறோமே, அந்த வீட்டுல இருக்கிறோம். இந்த வீட்டுல ஏதோ நம்ம இருக்க முடியல அப்படின்னு சொன்னா வீட்டை சொர்க்கமா மாற்றி அமைக்க வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இது ரொம்ப பெரிய சொர்க்கமா மாத்துறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு இதை எடுத்துக்கணும். ஸோ இந்த லாக்டவுன் பீரியடை மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்றது, பியூட்டிஃபுல்லா பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்தலாமோ அப்படி பயன்படுத்துவது மனித வர்க்கம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இப்போ இந்த பிரச்சனையை நான் ஒரு 2-3 கோணத்துல உங்களோட நான் அணுக விரும்புறேன். ஒரு 2-3 கோணத்துல அதை பார்க்க விரும்புறேன். இயல்பிலேயே இது மனித குலத்துக்கு ஒரு பாடம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாடம்? தன்னை தவிர மற்ற எந்த உயிரினங்களையும் வாழ விடாதபடி மனிதன் கொஞ்சம் அடாவடித்தனம் பண்ணிட்டான். தான் மட்டுமே இந்த உலகம் தனக்காகவே படைக்கப்பட்ட மாதிரி ஒரு நினைப்புல மற்ற உயிரினங்களுக்கு வேண்டிய எந்த ஒரு இடமும் கொடுக்கல. இப்ப டைனோசர் மாதிரி இந்த பெரிய பெரிய விலங்கெல்லாம் ஏன் காணாம போச்சு? அது எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டு அதுவே வலிமையா மேல 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 போற போது இயற்கை என்ன பண்ணுச்சு? ஒரு காலகட்டத்துல, எப்பா நீ தேவையில்லைப்பா, நீ மற்ற உயிரினங்களை வாழ விட மாட்டேங்கிற, உன்னை தூக்கி வெளியே போட்டதான் சரியா வரும் அப்படின்னு இயற்கை தூக்கி போட்டதே இல்லையா? அப்படி மனித வர்க்கம் மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் இடையூறாக மாறுகிற போது இயற்கை மனித வர்க்கத்தை எச்சரிக்கும். கொஞ்சம் சும்மாரப்பா, நீ என்ன உன் இஷ்டத்துக்கு நீயே ஆடிக்கிட்டே இருந்தா சரியா இருக்குமா, உன்னை கண்ட்ரோல் பண்ண வேணாமா அப்படின்னு இயற்கை நமக்கு இப்ப கொடுத்திருக்கிற ஒரு எச்சரிக்கை. அப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சகல ஜீவராசிகளும் வாழ்வதற்கான ஒரு இடம் இந்த பூமி அப்படிங்கிற பரஸ்பர புரிதல், மற்ற உயிரினங்களுக்கு இந்த உலகம் இடம் உண்டு அப்படிங்கிறத இப்ப பாருங்க. வானத்துல பறவை பறக்குது, பட்சி பறக்குது, கடலுக்குள்ள மீன் வருது, எத்தனையோ இயற்கையினுடைய அற்புதங்கள் நடக்குது. திடீர்னு நல்ல மழை பெய்யுது, காத்தடிக்குது, எத்தனை அற்புதம் நடக்குது யோசிச்சு பாருங்க. இது சகல ஜீவராசிகளுக்குமான இடம் என்பதை மனித வர்க்கம் கற்றுக்கொள்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய பாடமா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலம். நம்முடைய தவறுகளை உணர்ந்து நாம திருத்தணும். ஒரு வார்த்தை சொல்றேன், தவறா நினைக்காதீங்க, நீங்க நினைச்சாலும் நான் சொல்லுவேன். ஓஷோ ஒரு மருத்துவர்கள் மாநாட்டுல பேசுறாரு. என்ன ஆரம்பம் பாருங்க, வெரி ஃபர்ஸ்ட் வேர்டு உழுகிறார் மனுஷன். முதல், மனிதனுக்கு நோய் வருகிறது என்று சொல்லுகிறீர்கள், மனிதனுக்கு நோய் வருகிறது என்று சொல்லுகிறீர்கள், வைத்தியம் பார்க்கிறீர்கள், ஆனால் மனிதனே ஒரு நோய் என்பது உங்களுக்கு நினைவு இருக்கிறதான்னு கேட்கிறார். எப்படி மனிதனே ஒரு நோய்? என்ன மனுஷன் ஒரு நோய்? அவனுடைய இயல்பு, அவனுடைய பிஹேவியர், பிற உயிரினங்களை அழித்து வாழுகிற இயல்பு,
சுயநலத்தோட தன்னுடைய நன்மையை தவிர பாக்கி எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு குணம். இதெல்லாம் எடுத்து பார்த்தா மனிதனே ஒரு நோய், எவ்வளவு பெரிய வார்த்தை. நாம அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு இது ஒரு இது ஒரு ஒரு வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சரியா சொல்லதா இருந்தா பூமிக்கு நாம ஒரு விருந்தினர், இந்த பிளானட்டுக்கு நாம ஒரு கெஸ்ட், ஒரு விருந்தினரா வந்திருக்கிறவங்க இதை எப்படி கையாளணும். நம்ம ஒரு விருந்தினர் ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டை இஷ்டத்துக்கு தம்சம் பண்றதா? நாம் இந்த பூமி என்ற இந்த கிரகத்துக்கு விருந்தினர்கள் அப்படிங்கிற விருந்தினர்கள்ங்கிற ஒரு உணர்வை உள்வாங்கிக்கிறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் டைம். இதை நாம் யோசித்து இதை நம்ம உள்வாங்கிறதுக்கான மிகச்சரியான ஒரு காரணம். மனித குலத்தினுடைய சாபக்கேடு என்னன்னா அறிவு. அறிவு தான் வளர்ச்சிக்கு காரணம். ஆனா அறிவு தான் இவன் அகம்பாவத்துக்கும் காரணம். நான் ரொம்ப சீரியஸாவே போறேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு ஒரு இலக்கிய அனுபவத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்களேன். மனுஷன் கர்வமா இருக்கிறவன் கர்வத்தினால எவ்வளவு கஷ்டப்படுவாங்கிறதுக்கு ஒரு சம்பவம். மகாகவி காளிதாஸ் எவ்வளவு பெரிய கவிஞர்னு உங்களுக்கு தெரியும். மகாகவி காளிதாஸ். இந்த காளிதாசர் ஒரு முறை ஏதோ ஒரு ஊர் பேர் தெரியாத ஊர் தெரியாத ஒரு வழியா போயிட்டு இருக்கிறார். அவருக்கு தண்ணி தாகம் எடுத்தது, குடிக்கிறதுக்கு தண்ணி வேண்டி இருந்தது. எங்கேயும் கிடைக்கல. அங்க ஒரு கிணத்துல ஒரு பொம்பளை தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. உடனே அந்த அம்மாட்ட போய் அம்மா தண்ணி கொடுங்கம்மா, தண்ணி குடிக்கணும் அப்படின்னு அவர் நிக்கிறார். அந்த அம்மா கேட்டா, ஏன்பா நீ யாருன்னே தெரியல, இந்த ஊர் மாதிரி தெரியல, நான் அவனை பார்த்ததே இல்லை, நீ யாருன்னே தெரியாம நான் எப்படிப்பா தண்ணி கொடுப்பேன், முதல்ல நீ யாருன்னு சொல்லு அப்படின்னா. சார் இது ஒரு சிக்கலான கேள்வி. நீ யாருன்னு சொன்னா நான் மகாகவி காளிதாசனா அந்த அம்மாவுக்கு தெரியலாம், தெரியாம இருக்கலாம், பொயட்ரி பத்தி தெரியலாம், தெரியாம இருக்கலாம். எனக்கே ஒரு தடவை வேடிக்கை, ஒரு தடவை நிறைய பேர் என்னோட போட்டோ எடுத்துக்கிட்டாங்க இந்த செல்போன்ல. அப்போ ஒருத்தர் எடுத்து முடிச்சுட்டு கடைசியா ஒரு கேள்வி கேட்டார், நீங்க யார் சார் அப்படின்னார். இதை விட லைஃப்ல சங்கடமான நேரமே இருக்க முடியாது. அப்புறம் நீங்க யாருன்னு நினைச்சு போட்டோ எடுத்தீங்க சார் அப்படின்னு. தெரியாது சார், எல்லாரும் எடுத்தாங்க, அதான் நானும் எடுத்தேன். இப்ப எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை இதை வச்சுக்கணுமா இல்லை டெலீட் பண்ணுமாங்கிறதுக்காக கேட்குறேன் அப்படின்னார். எப்பேற்பட்ட ஆள் பார்த்தீங்களா? இப்ப நாம அவர்கிட்ட போய் நம்மளை யாருன்னு சொல்றது.